ஹாய், குட் மார்னிங். காலையில் எழுந்திரிச்சு சூப்பராக வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அடுத்து வந்துட்டு மிஷினில் துணியெல்லாம் எடுத்து போட்டு விட்டுட்டு சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ திடீர்னு கூழ் செய்வோம் அப்படின்னு யோசனை வந்துச்சு. கூழுமே ரெடி பண்ணியாச்சு. என்ன கூழ் அப்படின்னா கேப்பக்கூழ் விறகு அடுப்பில் தான் கிண்டியிருக்கேன். நல்லா வெந்துருச்சு. அடுத்ததை இறக்கி வச்சுட்டு சூப்பராக இன்னும் ஒரு பொடி எப்படி இன்றைக்கி தயார் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன பொடி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணோன்னே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பொடி அரைக்க ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி தான். முருங்கைக்கீரை இது வந்து ஒரு 5-6 கைப்பிடி அளவு பறித்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். நிழல்லையே தான் காய வச்சேன். சூப்பராக காஞ்சிருச்சு. இது காய வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண போகிறேன். இதோட சேர்க்கக்கூடிய சாமான்கள் என்னென்ன அப்படின்னா 1/4 கிலோ துவரம்பருப்பு, இது வந்து ஒரு 50 கிராம் சீரகம், 25 கிராம் மிளகு, 1 ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் பெருசு இல்லை கொஞ்சம் நார்மலான ஸ்பூன்கிட்ட வந்து 1 ஸ்பூன் பெருங்காயப்பொடி. அடுத்து வந்து உளுந்து வந்து 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ போடக்கூடாது, ஏன்னா மழுன்னு இருக்கும். அதனால் 150 கிராம் உளுந்து, கடலைப்பருப்பு 1/4 கிலோ, நெடலைப்பருப்பு 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 1/4 கிலோ, நெடக்கடலைப்பருப்பு 1/4 கிலோ. அப்புறம் வந்து மிளகாய், காஞ்ச மிளகாய், இது வந்து காஷ்மீர் சில்லி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மிளகாய் ரொம்ப காரம் இருக்காது. இதில் வந்து ஒரு 50 கிராம் இருக்கும், அந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற முருங்கைக்கீரை பொடியில் சேர்க்கக்கூடிய பொருட்கள். இதை வந்து நான் ஆல்ரெடி வேலைக்கு போகிறப்ப ஒரு கடையில் வந்து கேட்டிருந்தேன், இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ணி தர்றேன், வாங்கிக்கிறீங்களாமா அப்படின்னு. அவங்க வந்து கொண்டு வாப்பா, பொடி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து மற்றவங்களுக்குமே இதை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக சேல் பண்ணியுமே கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து செய்கிறதுக்கு டைமே இல்லாமல் இருந்துச்சு ரொம்ப நாளாக. சரின்னு இப்போ வந்து செய்யக்கூடிய சூழ்நிலைகளுமே வந்துருச்சு. நம்மளுமே பிழைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். அதனால் சரி நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இதை வந்து ரெடி பண்ண போகிறேன். இது வந்து உங்களுடைய சப்போர்ட்னாலையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தினாலையும் நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கம்மியான அளவில் தான், ரொம்ப கம்மியான அளவில் தான் ரெடி பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பெரிய அளவுக்கு போகும். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குமே இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் தர்றேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொரியர் பண்ணேன். இப்போ வெளியில் நிழலாக தான் இருக்குது, அதனால் விறகடுப்புலையே வச்சு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டு அரைச்சி பேக் பண்ணி கொடுத்து பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. உங்களுடைய சப்போர்ட்னால நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். விறகடுப்பில் எடுத்துக்கொண்டு வரப்போமா வருஷன் கரண்டி எடுத்துகிட்டு வா. அடுப்பத்தை வச்சாச்சு, சட்டையுமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே லேசான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். கறியிடக்கூடாது, பொன்னிறமாக வர்றது மாதிரி வறுத்து எடுத்துக்கிறணும். உப்பு வந்து முதல்ல சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போ வந்து மிளகா வறுக்கும்போது உப்பு சேர்த்து வறுத்துக்கிறேங்க, அப்போ தான் அந்த மிளகா நெடியேறாமல் இருக்கும். முருங்கைக்கீரை பொடிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே சூப்பராக பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. முருங்கைக்கீரை பாருங்கள் எப்படி வறுத்துருக்கேன்னு. இந்த மாதிரி கலர் மாதிரி வந்தால் போதும். கீரை வறுக்கும் போதே அந்த வாடை வந்து வரும், கீரையோட வாடை வரும். அப்படி வரும்போது எடுத்துடணும், கருகிடக்கூடாது. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகாய், ஜீரகம் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை போடுறதுக்கு வந்து நான் மறந்துட்டேன், அதனால் கருவேப்பிலை இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையை வந்து நல்லா உருகிட்டு தண்ணியில் அலசிட்டு
அதையுமே கடாயில் போட்டு நல்லா முருக வறுக்கணும். அந்த கருவேப்பிலையை நம்ம கையில் எடுக்கும்போது கருவேப்பிலை வந்து உடையணும், மொறுமொறுன்னு சத்தம் கேட்கணும் உடைக்கும் போது, அந்தளவுக்கு வறுக்கணும். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோ பேசும்போது ரொம்ப வளருது என்னன்னு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பொடி வந்து உங்கள் மூலியமாக நல்லபடியாக சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். யார் யாருக்கு முருங்கைக்கீரை பொடி வேணுமோ அவங்க எல்லாருமே நான் வந்து வீடியோவிலேயே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. பொடி வேணும் அப்படின்னா உங்களுடைய கரெக்டான அட்ரஸுமே கொடுங்க. பொடியோட ரேட்டு வந்து 1/4 கிலோ 300 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ரேட்டு வந்து அதிகமாக இல்லை கம்மியாக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானுமே இவ்வளோ சாமான் சேர்க்குறேன். இப்போ வந்து நான் கொஞ்சமான குவான்டிட்டிலாம் எடுத்திருக்கேன் கம்மியாக பண்ணுறதுக்காண்டி. ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னு பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிறையா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து வீடியோவில் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்மே நம்புகிறேன். வேணும்னாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணலாம். பொடி வேணும்னா கரெக்டான அட்ரஸ் கொடுங்க, நான் கண்டிப்பாக கொரியர் போடுறேன். ஓகே, பாய்.